எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வ்ளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நைட்டு டிஃபனுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு தான் வ்ளாகே. என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ முழுசா பாருங்க. முதல்ல 2 எக்கு வேக போட்டுக்கலாம். இதை வச்சு தான் டிஷ் பண்ண போறேன். மழை டைமில் வந்து இந்த மாதிரி தான் அந்த லைட்டர் வந்து கொஞ்சம் குளிர்ந்துருமா, இந்த மாதிரி பற்ற வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த எக் வேகிறதுக்குள்ளாடி அடுத்த ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு. இந்த சால்ட் வந்து நல்லா சால்ட்டியாக இருக்கனால கொஞ்சம் சால்ட். இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யாராச்சும் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தண்ணியை வெளியில எடுத்து வச்சுட்டு, நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும், அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அடுத்தது வைக்க போறோம். சரியா? மலேசியா, தாய்லாந்து எல்லா பகுதிகளிலையும், இது தாய்லாந்தில் வரதான், தாய் லெட்டர்ஸ்ல தான் எழுதியிருக்காங்க. அரிசி மாவு தான் இது. நல்ல சூப்பர் குட்டாக இருக்கும். நமக்கு சமைக்கிறதுக்கு அரிசி மாவு நல்ல சூப்பரான, நல்ல ஃபைனாக வந்து அரைச்ச அரிசி மாவு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அப்படின்னு எழுதியிருக்காங்க, தாயில் எழுதியிருக்காங்க. ஸோ மலேசியாவுக்கும் தாய்லாந்துலேருந்து தான் அரிசி மாவு வருது. இங்கே மலேசியா ப்ராடக்ட்டும் இருக்குது. பட் நான் தாய்லாந்தில் இருக்கும்போதே இதை யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சனால இதே வாங்குவேன். இந்த தாயில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ ஏதாவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஓகே, இப்போ தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ அந்த தண்ணியை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த பாத்திரத்தை வைக்க போகிறோம். இது இங்கே இருக்கட்டும். குட்டியை வெட்டி சூடாக தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த தண்ணி சூடு ஆடுறதுக்கு உள்ளாடியே நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு யாராச்சும் கெஸ் பண்ணீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராச்சும் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரைட், யூஆர் ரைட். இடியப்பம் கூட என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் கறி. சிம்பிளாக 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஓகே தான், பட் கொஞ்சம் கூட தேவைப்படுது. ஒரு ஆஃப் கரண்டி மாதிரி அதை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த தண்ணி சூடாகணும். ஏன்னா இந்த தண்ணி நம்ம இப்போ தான் வச்சுருக்கோம். இந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா இதுலேருந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த சூடோட, இந்த இடியப்பத்துக்கு ஒன்று, இந்த சூடோட, இந்த தண்ணி சூடாக இருக்கும்போது வரணும் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இடியப்பம் நமக்கு கிடைக்கும். இப்போ மாவு கரெக்டாக இருந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். மாவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோன்னா சரியாக்கிடும். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இனி வந்து நம்ம கை வச்சு விரவ ஆரம்பிச்சிடலாம். கை சூடு பொறுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி விறகுறனால அந்த சூடு வந்து சீக்கிரமாக ஆறும். இனி வந்து இதை வந்து கம்மி பண்ணியே வச்சிடலாம். ஏன்னா நம்ம இதை விரவி முடிக்கிறது வரைக்குமே அந்த தண்ணி சூடாக வேண்டாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது சேர்ந்து வந்துடும், ஒட்டாது. கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது, பட் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. இது வந்து
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லாவே வந்து விரவி வச்சுட்டோம். இனி வந்து நம்ம வந்து இடியப்பம் அவிக்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்கும் வந்துட்டு இருக்கு, தண்ணி சூடாயிடுச்சு. இதை நம்ம இனி அச்சில் போட்டு புளிஞ்சு ஊற்றிட வேண்டியதான். ஓகே, இடியப்பம் வேகுது, இந்த எக்கும் வேகுது. இது வேகிற கேப்பில் வந்து இது வேகிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கூட்டு வைக்கிறதுக்கான ஆனியன், டொமேட்டோ எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, 1.5 பச்சை மிளகு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட்டு வைக்கிறதுக்கு. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இடியப்பம் வந்துடுச்சா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். கை பார்த்து பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா நமக்கு இடியப்பம் வந்துடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இடியப்பம் வச்சாச்சு, முட்டையும் வேக வச்சுட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து தேவையான கூட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி மொத்தமே எல்லாமே வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். கடாய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனியன், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, வத்தல் பொடி, அப்புறம் இறைச்சி மசாலா பொடி, இது எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது தான். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு ஈஸியாக 10 மினிட்ஸில் நமக்கு இடியப்பமும் சரி இந்த குருமாவும் சரி ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். இது குருமாவும் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட்டு மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகம் சேர்த்திங்க அப்படின்னா குருமா கன்சிஸ்டன்சியில் எடுக்கலாம். இல்லை கூட்டு மாதிரி போதும் அப்படின்னா கூட்டு மாதிரி எடுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டு மாதிரி எடுக்கலாம், எனக்கு வந்து தொட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கடாய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு. ஓகே, கடுகு பொட்டினதுக்கு அப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா டீ போட்டுக்கலாம். முட்டையும் உடைச்சிக்கலாம். முட்டையை எடுத்து தண்ணியில் போட்டுட்டேன். இங்கே வந்து பால் ஃப்ரிட்ஜில், அதனால் பால் எல்லாம் வாங்கி வைக்க முடியாது. ஸோ பால் பொடியில் தான் போடுவோம். ஸோ பால் பொடி, சுகர், தேயிலை எல்லாமே போட்டு அடுப்பில் வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போதும். கார்லிக் பேஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அரைச்சி வைக்கிறனால இந்த மாதிரி ஏதாவது குட்டியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டாம். ஒரு 1 வீக் ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா எக்கை போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எக் கறி ரெடி ஆயிரும். அது ரெண்டும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட்டுக்கு போடுற மாதிரி உங்களோட விருப்பம் தான். முழுசாக போடணும்னா போட்டுக்கலாம், குட்டியாக கட் பண்ணி போடணும்னா போட்டுக்கலாம். நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கூட்டுனால வந்து இது வந்து எக்கு வந்து அது கூட வந்து சேராது. ஸோ நம்ம கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சேரும். அதுக்காக நான் எக்கை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். பட் எல்லோவை வந்து நான் அப்படியே போட போகிறேன். சரியா? இந்த எக்கை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ இருக்குது. ஸோ இந்த கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாலாம் கட் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து இறைச்சி மசாலா, ஒரு பிஞ்ச் போதும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி. மிளகு போட்டிருக்கோம், இறைச்சி மசாலா போட்டிருக்கோம். ஸோ வத்தல் பொடி கொஞ்சமாக போட்டால் போதும். காரம் இல்லை அப்படின்னா ரெண்டாவது பார்த்துக்கலாம். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மசாலா வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு எரிப்பு கொஞ்சம் குடிச்சதுக்கப்புறமா உப்பு எரிப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்துப்போம். லாஸ்ட்டில் எக்கை சேர்த்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூட்டு ரெடி. நான் அன்றைக்கி கூட்டு மாதிரி எடுக்கிறனால தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம். நீங்கள் தண்ணியை பொறுத்து கொதிக்க விடுங்க. நல்லா வத்திடுச்சு அப்படின்னா கொதிக்க விட வேண்டாம். நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். அப்போ தண்ணி கொஞ்சம் வத்திடும். அதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தண்ணி நல்லா வத்திடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் முட்டையை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுற போகிறேன். மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியான முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி கூட்டு மாதிரி தான் வேணுமா இருந்துச்சு. ஸோ கிடச்சிச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ சாப்பிடுங்க. தேங்க்யூ. Oh my god. Okay guys, thank you all for the love and support. Bye.